200 கோடி ஊழல் வரி ஏய்ப்பில். இந்த 200 கோடி ஊழலை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மாமன்ற குழு சார்பாக நான் தான் மாநகராட்சி கூட்டத்தில் எங்கள் எடப்பாடியார் பொதுச் செயலாளரும் எங்களோட மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூரார் அவரோட வழிகாட்டுதலின் பேரில் ஆலோசனையின் பேரில் நாங்கள் தொடர்ந்து 1.5 வருஷமாக இதை சொல்லிக்கிட்டே வந்தோம். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அதில் ஏதோ குற்றம் இருக்குன்னு சொல்லி 5 மண்டல தலைவரும் 2 நிலைக்குழு தலைவரும் ரிசைன் பண்ணாங்க. ஆனால் மேயர் மட்டும் ரிசைன் பண்ணாமல் இருந்தாங்க. இதுக்கு இடையில இந்த விசாரணையில் மேயரோட கணவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே இதே மாமன்றத்தில் மேயரையும் அரெஸ்ட் பண்ணணும், மேயரையும் ரிசைன் பண்ணணும்னு சொன்னோம். எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் மதுரைக்கு இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் வரும்போது கூட அவர் இந்த மேயரை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் கோரிக்கை வச்சாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மேயர் அம்மாவை ரிசக்னேஷனை இன்னைக்கு எங்களோட பெரிய முயற்சியில் பல கட்ட போராட்டம், பல கட்ட ஆர்ப்பாட்டத்தின் நடுவில் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. பொதுவாக பொதுமக்கள், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பொதுமக்களுக்கும் நாங்கள் இதை முன்னின்று எடுத்து நடத்தின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அதனால் இதை இன்னைக்கு இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரவு பண்ணுறோம். ஆதரவிச்சு நாங்கள் இன்னைக்கு ஆதரவிச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த மேயர் அம்மாவை ரிசைன் பண்ணதுக்கு, அந்த மேயர் அம்மா ராஜினாமாவை தீர்மானமாக ஏற்றப்பட்டதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வெளியே வந்திருக்கோம். அதே மாதிரி புதிய மேயரை இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது அரசோட கையாளாதனம் தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களோட ஈகோ பிரச்சனையில் இது வரைக்கும் மேயரை ஒரு செலக்ட் பண்ணாமல் இருக்கு. இன்னைக்கே கூட மேயர் அம்மாவை செலக்ஷன் நடந்திருக்கலாம். இன்னைக்கே அதை பண்ணியிருக்கலாம். இந்த சிறப்பு கூட்டத்தில் ஏன் பண்ணலன்னு தெரியல. மண்டல தலைவர் 5 மண்டல தலைவர் 2 நிலைக்குழு தலைவர்களையும் பண்ணாமல் இருக்கு. இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் இல்லை, மேயர் இல்லை. இந்த சூழ்நிலையில் எப்படி மதுரையை மீட்ட போகிறோம்? அதனால இதை சீக்கிரம், இதுவரைக்கும் லேட் பண்ணது தமிழ்நாடு அரசு, இனிமேலாவது சீக்கிரம் இதை பண்ணி புதிய மேயரை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கணும். இதுதான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாண்டு, எடப்பாடியாரோட ஸ்டாண்டு, செல்லூராரோட ஸ்டாண்டு. சரி, நான் இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ண போறேனே, ஹாலில் உள்ள உட்கார போறேன், கூட்டிட்டு போட்டோம், அவ்வளவுதான். என் வார்டு பிரச்சனை தீர மாட்டேங்குது. அதனால நான் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். என்ன பண்ண வேலை நடக்கணும்ல, நாலு போய் கிடக்கு. இப்பயே அங்க மண்டல தலைவர் அதனால ஒண்ணும் இல்ல. இவங்க மண்டல தலைவர் வருஷ கணக்குல சொல்றேன், எந்த வேலையும் நடக்கல. இது சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் இந்த தீபாவளிக்கு எப்படி இப்ப இதே கமிஷனர் வாசல்லையோ வேற யார் வாசல்ல இப்படி சாக்கடை மாச கணக்கா ஓடிச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? நாளை கழிச்சு தீபாவளி கொண்டாட வேண்டிய நேரத்துல சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கு. நான் டெய்லி சொல்லி சொல்லி தவிச்சு போயிட்டேன். அதனால நான் இன்னைக்கு இந்த ஹாலை விட்டு நான் போறதா இல்லை. எனக்கு முடிவு தெரியற வரைக்கும் நான் ஹாலுக்குள்ளதான் உட்கார போறேன். என்ன வேணாலும் செய்யட்டும், எத்தனை நாள் ஆனாலும் நான் அதை விட்டு நகல மாட்டேன். எனக்கு என் மக்களுக்கு தீர்வு காணணும். இந்த மாதிரி காரணம் என்னன்னா, மேயர் இல்ல, மண்டல தலைவர் இல்ல, எதுவுமே எந்த ஒரு வேலையும் நடக்கல, செலவழிக்க கூட முடியல, எந்த ஒரு வேலையும் பண்ண முடியல, எந்த வேலையும் நடக்கல. சார் இது எதிர்கட்சியை சொன்னா விசாரிக்கட்டும் சார். இப்பதான் விசாரணையில எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைக்கிறாங்கல்ல, எல்லா விசாரணையும் ஒத்துழைக்கிறோம்ல. யாரு எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைச்சிருக்கிறோம். எல்லா விசாரணைக்கு யாரும் இல்லைன்னு கூட இன்னைக்கு சட்டமன்றத்தில் உதயகுமார் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் முன்னாள் அமைச்சர். எந்த சூத்திலையும் நாங்க எதையும் எந்த விசாரணையை சந்திக்க தயார் தான் நாங்க சொல்றோம். முதல்ல இருந்து செல்லூர் ராஜன் அதுதானே சொல்றாரு, யாரை வேணாலும் எப்ப வேணாலும் குற்றம் புரிஞ்சு அவங்கள தண்டனைக்கு உட்படுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.